முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேருமே மறுபடியும் சேர்ந்து வாழ போறத பத்தி அவருடைய மகனா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் அவர் தரப்புல சில விஷயங்களை விளக்கங்களா கொடுத்திருக்காராம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு ஆன்லைன்ல லீக் ஆனதால ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு எக்கச்சக்கமான உதவிகள் செய்திருந்தாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு பிளாக் மார்க்கா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த விஷயமும் நல்லதா முடிஞ்சிருக்கு. செங்கல்பட்டு கோர்ட்ல சங்கீதா அவங்க போட்டிருந்த எல்லா விதமான மனுவையும் வாபஸ் வாங்கி மறுபடியும் விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். பல சர்ச்சைகள் வெளிவந்த போது இப்ப இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து குடும்பமா மாற போறாங்க அப்படிங்கிற செய்தி டிவிகே தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தொண்டர்களும் ரசிகர்களுமே இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்திற்கு கூட எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. குறிப்பா இவங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அடித்தளத்தை போட்டது சஞ்சய் தான். விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் தான் அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தன்னோட சிக்மா படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக பிரபலமான சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவங்க அப்பாவை பத்தி புகழ்ந்து பேசியிருந்தாரு. அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். நான் ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னா நான் அப்பாவை தான் ஹீரோவா வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்பவே முதலமைச்சர் விஜய் அப்புறம் அவங்க மனைவி சங்கீதா இவங்க 2 பேரும் ஒன்று சேருவதற்கான பல விஷயங்களை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். 2 பேர் தரப்புக்கிட்டையும் உட்காந்து பேசி யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை, நம்ம திரும்ப ஒன்னா குடும்பமா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மற்றவங்களை அதாவது 3வது மனுஷனை நம்ம குடும்பத்துக்குள்ள இன்வால்வ் ஆகாம பார்த்துக்கணும். இது மாதிரி பல கோரிக்கைகளை பல விஷயங்களை தான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லி அதுக்கு அவங்க 2 பேரும் ஓகே சொன்னதுக்கு பிறகுதான் சங்கீதா அவங்க முடிவுல இருந்து இறங்கி வர்றதுக்கே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்களாம். வெள்ளிக்கிழமை காலையில லண்டன்ல இருந்து வீடியோ கால் மூலயமா ஹியரிங் அட்டன் பண்ண சங்கீதா அப்பவே அவங்க முடிவு அறிவிச்சிருக்கலாம். ஆனா அசம்பிளியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஸியா இருந்ததால மதியம் வரைக்கும் அவரால் வீடியோ ஹியரிங்ல கோர்ட்ல அப்பியர் ஆக முடியல. மதியம் ஒரு 2 மணி 3 மணிக்கு அப்பியர் ஆனதுக்கு பிறகு சரியா ஒரு 3:30-4 மணிக்கு தான் சங்கீதா அவங்களோட விவாகரத்து மனு வாபஸ் வாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தான் அப்பாவை பத்தி பேசும்போது அப்பா நிறைய விஷயம் இன்ஸ்பிரேஷனா கொடுத்துருக்காரு. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும். இனிமே எங்க லைஃப்ல நானும் அப்பா அம்மா தங்கச்சி 4 பேர் தான். தாத்தா பாட்டியோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மற்றபடி யாரோ ஒருத்தவங்களையும் எங்கள் குடும்பத்தில் இன்வால்வ் ஆகிறதோ இல்லை எங்கள் குடும்ப சம்மந்தமான விஷயங்களை டிசிஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறதோ கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் சில விஷயங்களை பேசி தான் அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் எங்களோட வாழ்க்கை எங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. நாங்கள் பழைய மாதிரி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் அவர் தரப்பில் சில விஷயம் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலயமா சங்கீதா மனம் மாறி இறங்கி வர்றதுக்கு மகன் ஜேசன் சஞ்சயும் ஒரு காரணம் அப்படிங்கிறதும் இப்போ ரசிகர் மத்தியில் வெளியே வந்திருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.